கண்ணாக்குறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எமர்ஜென்சி லைட் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி லைட்டில் நமக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த லைட்டை நான் இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆச்சு, ரொம்ப சூப்பராகவே க்ளோ ஆச்சு. அதனால் வந்து 4 வோல்ட்டில் இருக்கிற 2 ஆம்பியர் பேட்டரி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் வோல்டேஜை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக ஆஸ் யூஷுவல் சுவிட்ச், டைப் சி போர்ட்டில் இருக்கிற ஃபீமேல் போர்ட், தென் எல்இடி டயோடு இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்இடி எதுக்காக எக்ஸ்ட்ரா எல்இடினா சார்ஜிங் போடும்போது இண்டிகேஷன் காட்டணும் அப்படின்றதுக்காக. டயோடும் அதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம், பழைய கார்ட்போர்டு. அது மேலே வந்து பேப்பர் ரேப் பண்ணி க்ளூ பண்ணியிருக்கேன், டிசைனாக தெரியணும் அப்படின்றதுனால. அதில் ஒரு ஹோல் போட்டாச்சு. இந்த ஹோல் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே அது வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒயர் ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணி காட்டுவேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போய் போர் அடிக்க விரும்பலை. எல்லா ப்ராசஸும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போது நம்மளோட சுவிட்ச், அதுக்கப்புறம் ஃபீமேல் போர்ட், தென் எல்இடி இது எல்லாமே வெளியே தெரியணும் அப்படின்றதுனால அது எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் கார்ட்போர்ட் பாக்ஸில். அதே மாதிரி எல்இடியை ஒரு ரெசிஸ்டர் கூட சால்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1K ரெசிஸ்டராக கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்ட இடத்துல எல்லாத்தையும் வந்து உள்ளே திணிச்சாச்சு. அதே மாதிரி வந்து அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்ற சர்க்யூட் டயக்ராம் இப்போ பார்க்கலாம். இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த 2 சர்க்யூட்டுமே அவைலபிளாக இருக்கும். அது என்ன 2 சர்க்யூட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் ரெசிஸ்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் போடும்போது நெகட்டிவ் ஆனது டயோட் மூலியமாக பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் டேரெக்டாக வந்துடும். எதுக்காக டயோட் போடுறோன்னா, சார்ஜிங் இண்டிகேஷன் நம்ம சார்ஜ் போடும்போது மட்டும்தான் அங்கே லைட் எரியணும் அப்படின்றதுக்காக. தென் ஆஸ் யூஷுவல் சுவிட்ச் மூலிமா பக் கன்வெர்ட்டர் கிட்ட கொடுத்து அதே மாதிரி எல்இடிக்கே க்ளோ ஆக ஆரம்பிச்சிடுறேன். பக் கன்வெர்ட்டர் நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் வேணால் வர வச்சுக்கலாம். நான் இங்கே 3 வோல்ட் வர வச்சுக்கிட்டேன். நீங்கள் முன்னாடி பார்த்த சர்க்யூட்டோட டிசைனை நம்ம வந்து மேனுவலாக இங்கே பண்ணி பார்த்துருக்கோம். மேனுவலாக பண்ணதுக்கப்புறம் லைட் ஆன் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாகவே. ஓகே, இப்போ சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து எரியல பாருங்கள். அதனால தான் நம்ம அங்கே டயோட் போட்டிருந்தோம். இப்போது நம்ம சார்ஜர் போடும்போது மட்டும்தான் அங்கே சார்ஜ் இண்டிகேஷன் ஆன் ஆகும். ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். இதோட ஃபுல் ரிசல்ட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. என்ன கண்ணு கூசுது, என்னது இது? லைட்டோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது, நிறைய வெளிச்சமும் தந்தது. இது ஆக்சுவலாக 0.35 ஆம்பியர் தான் எடுத்தது. ஸோ இது வந்து 3.5 ஹவர்ஸ் கிட்ட பேக்கப் வரும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.